வாழ்க வளமுடன். நம்ம ஒரு சாதகத்தில் பொருத்தம் பார்க்குறோங்க. கட்டம் நல்லா இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய திசை நல்லா இருக்குது, அந்த பையனுக்கும் பொண்ணுக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து சொல்லுவோம். அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைங்க, பையன் படிப்பே இல்லைங்க, விவசாயமாக இருக்குது, அது என்னம்மா அப்படி அப்படி சொல்லி பொண்ணோட அம்மா அப்பா எல்லாமே பேசுவாங்க. அப்படி இருக்கு. பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சுங்க. பொருத்தமெல்லாம் ஓகே, அவங்களுக்கும் ஓகே, இவங்களுக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னங்க, மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், இதுக்கு தான் வெயிட்டிங் இருக்கிறாங்க. நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாம், மண்டபம் பார்க்க ஆரம்பிக்கலாம். வந்து மண்டபத்தை பார்த்துட்டா தான், மண்டபம் பார்த்த பின்னாடி தான் நம்ம மற்ற எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி சொல்லி பொருத்தமெல்லாம் ஓகேங்க. அதாவது திசா தந்தியில் 2 செவ்வாயில் ராகுக்கு மற்ற எல்லாம் வளர்ச்சியான சாதகம் தான். என்னங்க, அந்த பையனுக்கு வளர்ச்சியான சாதகம் தான். அந்த பொண்ணு வந்தாலே நல்லா வாழ்க்கையில் செய்யலாம், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க. இப்போ பையன் படிப்பு கம்மியாக இருக்குது, நம்ம பிள்ளை படிப்பு கிடையாது, விவசாயத்துக்கு போய் விவசாய மாப்பிள்ளைக்கு போய் பொண்ணு கொடுக்கலாமா, இப்படின்லாம் சில பேரை அதை மாற்றிக்கிறாங்க. தாய் மாமன் சொன்னார் சரியில்லை, அங்கே சொன்னார் சரியில்லை, இது மாதிரிலாம் மாற்றுறாங்க. ஏங்க, மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சுங்க. மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து மாறிட்டாங்க. மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை வரப்போகுது, அப்போ முடியாது, மாறிட்டாங்க. என்னங்க சொல்கிறது இதெல்லாம்? ஏங்க, கட்டம் சாதகம் பொருத்தம் நல்லா இருக்குது, கட்டம் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் நல்லா வளர்ச்சியான சாதகம், அதில் எந்த தவறும் இல்லை. கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். இல்லைங்க, அவர் விவசாயம் சம்மந்தப்பட்டலாம் நம்ம கொடுக்க முடியாது, பிள்ளை வேணான்ட்டுச்சு, இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இது எப்படின்னா, இதெல்லாம் நல்லா முடிவு எடுக்கணுங்க. எல்லாம் ஓர்ஸ் பண்ணி சொசைட்டி இது இது மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு அதமோட நிற்கணும். ஏன்னா, இப்போ பையன் விவசாயமாக இருக்கார், வட்டி கடை தொழிலாக இருக்கார், இல்லை அவருக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதவே முடிவு எடுக்கணும். இது சரி, நாளைக்கு அந்த பொண்ணே இருக்கட்டும், ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுல ஒரு சிரமம் கிடைக்கும், இல்லை ஒரு பையனே இருக்கட்டும், அது பொண்ணு கிடைக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கும் அல்லவா? ஒருத்தரை நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா, ஒரு முடிவு எடுத்திங்கன்னா பொறுமையாக இருந்து முடிவு எடுத்தாலும் அதை ரெடி பண்ணணும். இருந்தாலும் பேரண்ட்ஸு உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா, இந்த மாப்பிள்ளை தான், இதுதான் நாளைக்கு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை எப்படிப்பான்னு கேட்டுட்டு செய்யலாம். அதே மாதிரி பையன்கிட்டையும் கேட்கணும். என்ன சொல்கிறதுங்க, பையன்கிட்டையும் கேட்கணும். கேட்காம நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது தப்பாக போயிடும். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் எப்படின்னா, ஏன் இப்படி நம்ம பொருத்தம் பார்த்தோம் நல்லாயிருக்கு, கட்டம் நல்லாயிருக்கு, ஒரு சில இன்றைக்கி ஓடக்கூடிய ஒரு திசை புத்தி கோச்சாரத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அந்த கோச்சாரத்தில் சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னா, இப்போ சுக்கிரன் என்னங்க, ஒரு மாதம் அந்த கோச்சார பலன், கோச்சாரம்லாம் மாறக்கூடியது ஒரு மாதம் கணக்கெலாம் வரும். அப்போ ஒரு மாத கணக்கில் என்ன சொல்லும், அப்போ இந்த பொண்ணோட சாதகத்துலேயோ இந்த பையனோட சாதகத்துலேயோ குறுப்பார்வையெல்லாம் இருக்குங்க. இப்போ 2 பேர்த்துக்கு குறுப்பார்வை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாரோ பொண்ணுக்கு குறுப்பார்வை இருந்தாலும் போதும், இல்லை மாப்பிள்ளைக்கு குறுப்பார்வை இருந்தாலும் போதும். 2 பேர்த்துக்கு குறுப்பார்வை இருக்கணுங்கிறத ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு இருந்தாலே, ஒரு ஆணும் பொண்ணுக்கு ஒருத்தருக்கு குறுப்பார்வை இருந்தால் அந்த மனம், அந்த திருமணம் கூடி வரும். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன செஞ்சுறாங்க, இதில் இன்னொரு கணக்கு இருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்குறோம், நம்ம பொருத்தம் பார்த்து சொல்கிறோம், கட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு, திசா செஞ்சிலாம் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் இருக்குது பாருங்கள். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகத்தை சுக்கிரனை சனி பார்த்தாலோ ராகுக்கு இது பார்த்தாலோ என்னங்க, இப்படி பாவ கிரகம் பார்க்கும்போது இந்த மாதிரி கல்யாணம் தடைபட்டு போகுது. ஏன்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோட தெரியுது. ஏங்க, பொருத்தம் நல்லா இருக்குது, கட்டம் நல்லா இருக்குது, திசையெல்லாம் நல்லா இருக்குது, குறு பார்வை இருக்குது, மற்ற எந்த குறையும் இல்லை, கட்டத்துலலாம் எந்த குறையும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. இது ஏன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு, கோச்சாரத்தில் வரக்கூடிய சுக்கிரன். அப்போ அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சுக்கிரன் அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலோ, அந்த பையனோட லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலோ, அந்த சுக்கிரனை என்னங்க சனி பார்த்தாலோ ராகுக்கு எது பார்த்தாலோ இந்த தடையை கொடுத்துருதுங்க. அது ஒரு செகண்டில் பொண்ணாக இருந்தாலும் மாறிடுதுங்க, அந்த பையனாக இருந்தாலும் மாறிடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு வேண்டாம், அது பிடிவாதம் பண்ணி சொல்லும்போது பேரண்ட்ஸ் யாருமே யோசனை பண்ணுவாங்க, நம்ம பொண்ணே இப்படி வேணான்னு சொல்லுது இல்லவா, நம்ம எப்படி நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்குறது. அது ஏன் அந்த பொண்ணு சாதத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். அந்த சுக்கிரன் என்ன செய்வாருங்க, சனி பார்ப்பார். பாருங்கள், இதுதாங்க மேட்ரு. கோச்சாரத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது சனி பார்வை,
பாவக்கிரகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும். அதே அந்த அந்த சுக்கிரன் மாறிட்டார்னா அந்த பொண்ணு மறுபடி நம்ம முதவே அதை பண்ணியிருக்கலாமோ, அந்த பையனே நமக்கு பண்ணியிருந்தா பரவாயில்லையோ, நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணோட மனசு அடிச்சுக்கும். மனசுங்கிறது என்ன சொல்கிறது, அப்படி அலைப்பாயக்கூடியது அல்லவா. சந்திரன்னா மனோகாரன் அல்லவா. இந்த மாதிரிலாம் கல்யாணம் நிறைய நிற்குதுங்க. தாலி கட்ட போகும்போது நிற்குது, மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட போகும்போது அப்படி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குதுங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி செய்யணும். யோசனை பண்ணாமல் ஏன்னா இப்போ பசங்க பிள்ளைங்களாம் சின்ன வயசு, பெரியவங்க பேரண்ட்ஸு தான் நீங்கள் எடுத்து சொல்லணும். என்ன காரணம் இது இல்லைப்பா கல்யாணம் பண்ணால் ஒன்றும் சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்போ கல்யாணம் மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது நின்னா எவ்வளோ செலவு, எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. அடுத்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதும் பிரச்சனை, அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ மற்றவங்க ஒரு மாதிரி இருப்பாங்களா. அதை யோசனை பண்ணி பாருங்கள். இதை யோசனை பண்ணி பார்த்து நல்ல முடிவு எடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது என்னுடைய சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.